இன்னைக்கு நாம வாகனங்களின் பாரம்பரிய தமிழ் பெயர்களை பார்க்க போறோம். பார்க்கலாமா? முதல்ல நம்ம பார்க்க போறது சேரட். இத தமிழ்ல ரதம், தேருன்னு சொல்லுவாங்க. ராஜாக்கள் காலத்திலையும் ஆங்கிலேயர் காலத்திலையும் இது அதிகமா உபயோகப்படுத்தப்பட்டது. அடுத்து புல்லக்காட். இது மாட்டு வண்டின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம கிராமத்து பகுதியில் அதிகமாக நாம் பார்க்கலாம். அடுத்து வர்றது டிராக்டர். இதை தமிழில் உழவியந்திரம் மற்றும் இழுபொறின்னு சொல்லுவாங்க. இது விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. அடுத்த வாகனம் சைக்கிள். இதை தமிழில் ஈருருளி அல்லது மிதிவண்டின்னு சொல்லுவாங்க. இதை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பயன்படுத்தலாம். அடுத்து வருவது ரிக்ஷா. இதை தமிழில் கைச்சாடுன்னு சொல்லுவாங்க. இது பழைய காலத்தில் அதிகமாக உபயோகப்படுத்தப்பட்டது. இப்போ இதனோட உபயோகம் குறைந்துள்ளது. அடுத்தது பைக். இதை தமிழில் உந்துருளின்னு சொல்லுவாங்க. இது எல்லார் வீட்லேயுமே அதிகமாக உபயோகப்படுத்துவாங்க. அடுத்தது கார். இதை தமிழில் மகிழுந்துன்னு சொல்லுவாங்க. இது குடும்பமாக மகிழ்ச்சியாக வெளியே செல்வதற்கு பயன்படுத்தப்படும் வாகனம். அடுத்தது ஆட்டோ. இதை தமிழில் மூவுருளி தானின்னு சொல்லுவாங்க. இது நடுத்தர மக்கள் பயன்படுத்தும் வாகனம். அடுத்தது பஸ். இதை தமிழில் பேருந்து மற்றும் ஊர்தின்னு சொல்லுவாங்க. இது பொதுமக்கள் பயன்படுத்தும் அரசு வாகனம். அடுத்து வருவது வேன். இதை தமிழில் கூடுந்து மூடுந்துன்னு சொல்லுவாங்க. இது சுற்றுலா செல்லவும் பள்ளி குழந்தைகளை ஏற்றி செல்லவும் பயன்படுத்தப்படும் வாகனம். அடுத்தது ஆம்புலன்ஸ். இதை தமிழில் நோயாளர் ஊர்தி அல்லது முதலுதவி வண்டின்னு சொல்லுவாங்க. உடல் நலம் குறைவாக இருக்கிறவங்கள விரைவாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வாகனம். அடுத்த வாகனம் ஃபயர் இன்ஜின். இது தமிழில் தீயணைப்பு வண்டின்னு சொல்லுவாங்க. இது நெருப்பை அணைக்க பயன்படுத்தப்படும் வாகனம். அடுத்து வர்றது லாரி. இதை தமிழில் சரக்குந்து சுமைக்காவின்னு சொல்லுவாங்க. இது சரக்குகளை சுமந்து செல்வதற்கு உபயோகப்படுத்தப்படும் வாகனம். அடுத்து வர்றது ட்ரெயின். இதை தமிழில் தொடர்வண்டி அல்லது தொடரின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஊரிலிருந்து மற்றொரு ஊருக்கு பயணம் செல்ல உதவும் வண்டி.
அடுத்து வர்றது ஏரோப்ளைன். இது தமிழில் வானூர்தி அல்லது ஆகாய விமானம்னு சொல்லுவாங்க. இது ஆகாய வழி மூலமாக வெளிநாடுகளுக்கு செல்ல உதவும் வாகனம். அடுத்து வர்றது ஹெலிகாப்டர். இது தமிழில் உலங்கு வானூர்தி அல்லது உலங்கூர்தின்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு ஆகாய வழி வாகனம். அடுத்து வர்றது ஜெட். இது தமிழில் தாரை வானூர்தின்னு சொல்லுவாங்க. இது காற்றை கிழித்து செல்லும் வாகனம். அடுத்தது ராக்கெட். இதை தமிழில் ஏவூர்தின்னு சொல்லுவாங்க. இது விண்வெளிக்கு பயணம் செல்ல உதவும் வாகனம். அடுத்தது பாராசூட். இது தமிழில் வான்குடைன்னு சொல்லுவாங்க. ஆகாய விமானத்தில் ஏதாவது பழுது ஏற்பட்டால் உயிர் காக்கும் வான்குடை. அடுத்ததா ஹாட் ஏர் பலூன். இது தமிழில் ஆகாய குண்டு அல்லது ஆகாய பறவைன்னு சொல்லுவாங்க. இது குறிப்பிட்ட அளவு மட்டுமே ஆகாயத்தில் பறக்கக்கூடிய ஆகாய பறவை. அடுத்தது ஷிப். இதனோட பாரம்பரிய தமிழ் பெயர் கப்பல். பழங்கால இலக்கியங்களில் இந்த கப்பலை குறிக்கிறதுக்கு நாவாய், கலம், வங்கம், தோணி என்ற சொற்கள்லாம் பயன்படுத்தப்பட்டது. இது கடல் வழியாக பல ஊர்களுக்கு பயணம் செய்ய உதவும் கப்பல்கள் ஆகும். அடுத்தது போட். இதை தமிழில் சிறிய படகுன்னு சொல்லுவாங்க. இந்த படகுலேயே நிறைய வகைகள் இருக்குது. ஓடம், பரிசல், தெப்பம், கட்டுமரம், திமில், வல்லம், அம்பி. இது சிறிய ஆற்றுகளை கடக்க பயன்படுத்தப்படும் படகுகளாகும். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது யாட்ச். இதுவும் ஒரு சிறிய வகை படகு. இதுலேயும் 3 வகை படகு இருக்குது. பாய்மர படகு, உலா படகு மற்றும் பந்தய படகு. இது சுற்றி பார்ப்பதற்கும் பந்தயத்திற்கும் பயன்படுத்தப்படும் படகு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.